நான் நம்முடைய ஏற்காடு அடிவாரம் சரபங்கா நதி தொடங்குகின்ற பகுதிக்கு நான் சென்றிருந்தேன். இங்க எத்தனை பேருக்கு சரபங்கா நதி கேள்விப்பட்டிருக்கீங்க? கை தூக்குங்க பாக்க. இதுல ஒரு 10%. சரபங்கா நதி ஏற்காடு மலையிலிருந்து சேர்வராயன் மலையில், அது குறிப்பா ஏற்காடு மலையிலிருந்து 2 நதியாக சரபங்கா மேற்கு நதி, சரபங்கா கிழக்கு நதி, 2 நதியும் ஏற்காடு மலையில பெற மழையிலிருந்து தான் தொடங்கி ஓமலூருக்கு முன்பு 2 நதியும் சேர்ந்து ஓமலூர் நகரத்துக்கு வந்தவுடன் அந்த நதி சாக்கடையா மாறி பிறகு எடப்பாடி வழியாக சென்று பூலாம்பட்டி பகுதியில காவிரியில கலக்குது. இன்னைக்கு காலையில நான் போய் பார்த்தேன், அந்த ஏற்காடு மலை அடிவாரத்துல நதி வருது, தெள்ளந்தெளிவா, அவ்வளோ சுவையா அந்த தண்ணி, தெளிவான தண்ணி, அவ்வளோ சிறப்பான தண்ணி அங்க வருது. எப்போ ஓமலூர் நகரத்துக்கு வருதோ அன்னைக்கு அப்போ சாக்கடையா மாறிடுது. பிறகு இதுக்கு பிறகு சாக்கடையா போகுது. ஆனா இப்போ தண்ணி, மழை காலம் தண்ணி நிறைய வந்துட்டு இருக்கு. இப்படி நமக்கு சுத்தி இருக்கின்ற இயற்கை வளங்களை நம்ம பயன்படுத்த முடியல. இந்த சரபங்கா நதியில ஆண்டுதோறும் 4 to 6 TMC நீர் இந்த வழியாக சென்று கடலில், அதாவது காவிரி மூலமாக கடலில் கலக்கிறது. 4 to 6 TMC. சேலம் மாநகரத்துக்கு ஓராண்டு குடிநீர் தேவை. ஒட்டுமொத்தம் சேலம் மாநகரம் இருக்கு. இங்க நடக்குது ஓமலூர். ஆனா நான் சொல்றேன் ஒரு பேச்சுக்கு, சேலத்துல அவ்வளவு லட்சக்கணக்கான மக்கள் இருக்கின்றார்கள். 15 லட்சம் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவ்வளவு பேருக்கு ஒரு வருஷத்துக்கு தேவை 1 TMC தண்ணி. ஆனா அதுல ஒரு ஆத்துல போற தண்ணி கடலுக்கு போறது 4 to 6 TMC. ஆனா நம்ம கையில வெண்ணெயை வச்சுக்கிட்டு நெய்க்கு தேடிட்டு இருக்கிறோம். எங்கேயோ மேட்டூர்ல இருந்து தண்ணி எடுத்து வந்து சேலம் மக்களும், ஓமலூர் மக்களும், எடப்பாடி மக்களும், சங்ககிரி மக்களும், நமக்கு இருக்கிற பக்கத்தில் இருக்கிற எல்லா நகரத்துல, சின்ன சின்ன நகரத்துல நகராட்சியோ பேரூராட்சி மக்களும் நம்ம அதை குடிச்சிட்டு இருக்கிறோம். ஆனா அந்த மேட்டூர் தண்ணி எப்படிப்பட்ட தண்ணி தெரியுமா? நேத்துதான் மேட்டூர் டேமுக்கு போனேன். அதுவும் அந்த பகுதிக்கு, கொளத்தூர் பகுதிக்கு நான் போனேன். நான் அங்க கோட்டையூர்னு ஒரு பகுதி, அங்கதான் போட்டு விடுறாங்க அந்த கரைக்கு இந்த கரைக்கும். ஒரு மேம்பாலம் கட்டணும் அங்க பகுதியில. நான் போய் பார்வையிட்டேன். தண்ணி காலை கூட வைக்க முடியல. பச்சை கலர்ல தண்ணி. அப்படி அந்த பச்சை கலர் தண்ணினா மேலோட்டம் கிடையாது, இவ்வளோ அகல ஆழத்துக்கு தண்ணி பச்சை கலர்ல அப்படியே ஒரு கரையா. அது என்னன்னு பார்த்தா கெமிக்கல். அந்த கெமிக்கல்னா ரசாயனம். அந்த ரசாயனம் எங்க இருந்து வருதுன்னு பார்த்தா பெங்களூர்ல இருந்து இந்த கழிவு, கர்நாடகாவில் இருக்கிற கழிவு எல்லாம் அதுல அப்படியே திறந்து விட்டுட்டான். அது நம்ம டேம்ல வந்து அப்படியே தேக்கி நிக்குது பச்சை கலர்ல. அந்த தண்ணியை தான் நாம குடிக்கிறோம். நீங்க மட்டும் இல்ல, நானும் அதுதான் குடிக்கிறேன். நான் சென்னையில வாழறேன். எப்படிரா சென்னையில வாழற இந்த தண்ணி எப்படிரா குடிக்கிறான்னு கேப்பீங்க. இந்த தண்ணி தான் வீராண ஏரிக்கு போகுது. வீராண ஏரியிலிருந்து பைப் மூலமா சென்னைக்கு தண்ணி போகுது. இந்த தண்ணியை தான் நானும் குடிக்கிறேன். ஆனா நீங்க வெண்ணெய வச்சிருக்கீங்க கையில, அதோட சிறந்த தண்ணி உங்ககிட்ட இருக்குது, இங்கேயே பக்கத்திலே இருக்குது. ஆனா அந்த தண்ணியை நீங்க என்ன பண்றீங்க? நீங்கன்னா உங்களை சொல்லல, ஆட்சியாளர்கள் 60 ஆண்டு காலம் உங்களை ஆட்சி செய்து கொண்டிருக்கின்ற இந்த ஆட்சியாளர்கள், குறிப்பாக திமுக, இந்த தண்ணியெல்லாம் நாசப்படுத்தி, தண்ணியெல்லாம் சாக்கடையா மாத்தி, இந்த தண்ணியெல்லாம் வீணாக்கி நம்ம பிச்சை எடுத்துட்டு இருக்கோம். கர்நாடகா கிட்ட தண்ணியை விடுடா விடுடா விடுடான்னு சண்டை போடுறோம், பிச்சை எடுக்கிறோம். அதுக்கப்புறம் அங்க போய் நம்ம தமிழர்களை அவன் துன்புறுத்துறான். இதுக்கு நீதிமன்றம் போறோம், அதுக்கப்புறம் நீதிமன்றம் நடுவர் மன்றம் போறோம், அவங்க தீர்ப்பு வழங்கி அந்த தண்ணியை அவன் கொடுக்க மாட்டான். அவன் தண்ணி எப்ப கொடுப்பானா, மழை காலத்துல மிச்ச நீர் வருது பார், அந்த தண்ணி தான் அவன் திறந்து விடுறான். அவ்வளவுதான். கணக்கு மட்டும் ஒரு 177.25 TMC ஒரு வருஷத்துக்கு அவன் கொடுக்கணும். அந்த தண்ணிய ஒரே மாசத்துல நம்ம கொடுத்துறோம். அந்த தண்ணியை தேக்கி வைக்கிறது இடம் இருக்கா நமக்கு? இல்ல. இங்க போன இந்த அடிவாரத்துல போன, அதுவும் டேனிஷ்பேட்டை பகுதி,
டேனிஷ் பேட்டர்னா என்ன தெரியும்? அங்க டென்மார்க்னு ஒரு ரொம்ப நாடு இருக்குது ஐரோப்பாவில். அங்க இருந்து வந்தவர்கள் இங்க பகுதியில கொஞ்ச நாளுக்கு இருந்தாங்க. தமிழ்நாட்டை டென்மார்க்காரங்க கொஞ்ச நாள் இருந்தான். அதுக்கப்புறம் போர்ச்சுகீஸ் கொஞ்ச நாள் வந்தான். அப்புறம் பிரெஞ்சுக்காரன் கொஞ்ச நாள் வந்தான். அப்புறம் வெள்ளக்காரனா இங்கிலீஷ்காரன் கொஞ்ச நாள் வந்தான். இப்ப எல்லாம் போய் கொள்ளக்காரங்க இருக்காங்க. வெள்ளக்காரனே பரவாயில்ல, ஏதோ டேம கட்டிட்டு போனோம். வெள்ளக்காரன் மட்டும் அந்த டேம் மேட்டூர் டேம் கட்டுறதுனா இவனுக்கு அதை கூட கட்டிட மாட்டானுங்க. என்னோட நோக்கம் என்ன, ஒவ்வொரு பகுதிக்கே நான் போயிட்டு வரேன். நான் எனக்கெல்லாம் வயிறு எரியுது ஒவ்வொரு பகுதியா பார்த்து. திமுக என்னைக்கு தமிழ்நாட்டுல கால வச்சானுங்களோ, 67 வச்சாங்களோ, அன்னையில இருந்து ஒவ்வொரு ஆறா செத்துக்கிட்டு வருது, சாகடிச்சிட்டு இருக்கிறாங்க. ஒரு ஆற என்னடா ஆத்த சாவடிக்க முடியுமான்னு கேட்பீங்க. பண்ணிட்டு இருக்கிறாங்க. நல்ல ஆறு, நல்ல குடிநீர், சுவையான குடிநீர் கிடைக்கின்ற ஆறுகள். 67 திமுக ஆட்சி வச்சாங்க. தமிழ்நாட்டுல முதல்ல ஆத்த சாகடிச்ச ஆறு எந்த ஆறு தெரியுமா? சென்னையில் இருக்கிற கூவம் ஆறு. இன்னைக்கு கூவம்னு ஒரு ஆறு இல்ல, கூவம் சாக்கடை. அந்த சாக்கடைய ஆறா இருந்தது எப்போ? 30-40 ஆண்டுகளுக்கு முன்பு. மீன் ஓடிச்சு, தண்ணியை குடிச்சாங்க, அந்த தண்ணியை வச்சு கோவில்ல பூஜை பண்ணாங்க. இன்னைக்கு கூவம் சாக்கடையா மாறிடுச்சு, மாத்திட்டாங்க. அடையார் ஆறுன்னு ஒரு ஆறு, அழகான ஆறு. அது அன்னைக்கு அடையார் சாக்கடையா மாத்திட்டாங்க. வைகை ஆறு, நம்ம எத்தனையோ பாடுலாம் இருக்கு, பாண்டிய மன்னர்கள் வரலாறுலாம். இன்னைக்கு வைகை ஆறு இல்ல, வைகை சாக்கடை. தாமிரபரணி ஆறு, தாமிரபரணி சாக்கடையா மாறிடுச்சு. நொய்யல் ஆறு, நொய்யல் சாக்கடையா மாறிடுச்சு. சரபங்க ஆறு, சரபங்கா சாக்கடை. அதுக்கு பிறகு இன்னொரு மிக அழகான பேர் திருமணி முத்தாறு. திருமணி முத்தாறு அது எங்க போகுதுன்னு தெரியுமாமா? சேலம் போனீங்க இல்ல, சேலம் போறீங்க, சேலம் போயிருக்கீங்களா? டவுனுக்கு, டவுன் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல ஒரு சாக்கடை ஒண்ணு ஓடும். அந்த சாக்கடை தான் திருமணி முத்தாறு. அப்படி சொன்னாதான் உங்களுக்கு தெரியும், இல்லன்னா உங்களுக்கு தெரியாது. சேலத்துல அதோட ஒரு பெரிய சாக்கடை இருக்கு. அது சாக்கடை பத்தி பேச வேண்டாம். இப்போ இப்படி ஒவ்வொரு ஆறையும் சாக்கடையாக மாத்துகின்றது தான் திராவிட மாடல். இந்த மாடல் வேணுமா? இந்த மாடல் வேணுமா? யாருக்காவது வேணுமா இந்த மாடல்?